ஹலோ ஆல், குட் மார்னிங். 18th டிசம்பருக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். காற்றாலை சூரிய சக்தியின் மூலம் 4000 மெகாவாட் மின் உற்பத்தி செய்வதற்கு தமிழக மின்வாரியம் திட்டமிட்டுள்ளாங்க. இப்போது இதில் இந்த காற்றாலை சூரிய சக்தியினால் மின் உற்பத்தி ஆகுது. இதை எந்த வழித்தடத்தில் எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மத்திய அரசு இதற்காக ஒரு திட்டம் வச்சுருக்காங்க, கிரீன் காரிடர். இதோட 2வது ஃபேஸ் நடந்துகிட்ருக்கு. ஸோ பசுமை வழித்திட்டம் 2வது கட்டமான இந்த வழித்தடம் மூலமாக இந்த மின்சக்தியை எடுத்துகிட்டு போக பிளான் பண்ணியிருக்காங்க. இதுக்காக 3 இடத்துல மின் நிலையம் ஆரம்பிக்க போகிறாங்க. திருநெல்வேலியில் ரங்கபுரம் அப்படிங்கிற இடத்துலையும், கன்னியாகுமரியில் முப்பந்தல். இந்த முப்பந்தல் அப்படிங்கிற இடம் நம்மளோட சமச்சீர் புக்லேயே ஜாகிரஃபியில் வந்திருக்கும். காற்றாலைக்கு ரொம்ப ஃபேமஸான இடம். ஸோ கன்னியாகுமரி, முப்பந்தல். திருப்பூரில் பூலவாடி அப்படிங்கிற இடத்துலையும் துணை மின் நிலையங்கள் ஆரம்பிக்க திட்டமிட்டுள்ளாங்க. தென் விருதுநகரில் திருச்சுழி அப்படிங்கிற இடத்துல நேற்று ஆர்கியாலஜி எக்ஸிபிஷன் நடந்ததுங்க. அதில் முற்கால பாண்டியர் காலத்தில் உள்ள ஒரு யோக வீரபத்ரர் சிற்பம் ஒன்று கிடச்சிருக்கு. இந்த சிற்பம் ரொம்ப பழமை வாய்ந்ததாக இருக்குது. இந்த சிற்பம் இந்த கொண்ட முடி போட்டுட்டு தென் அணிகலன்கள்லாம் நிறைய அணிஞ்சிட்டு இந்த மாதிரி ஒரு சிற்பம் கிடச்சிருக்கு. இந்த சிற்பத்தை வச்சு பார்க்கும்போது இது 9ஆம் இல்லை 10ஆம் நூற்றாண்டு அந்த இடைப்பட்ட காலத்தில் சேர்ந்தது. முற்கால பாண்டியர் மன்னர்களோட ஆட்சி காலத்தில் உள்ள சிற்பம் அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. இது கூட சப்த மாதா சிற்பமும் தென் வேறு சில சிற்பங்களும் கிடைச்சிருக்கு. இதை பார்க்கும்போது இந்த இடத்துல சிவன் கோவில் இருப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் உலகிலேயே மிகப்பெரிய அலுவலக கட்டிடம் சூரத் வைர சந்தையை திறந்து வைத்தார் பிரதமர் மோடி அவர்கள். இந்த சூரத் வைர சந்தை எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூரத்தில் காஜோட் அப்படிங்கிற இடத்துல இது இருக்குது. இது ரொம்ப ரொம்ப பெரிய, உலகத்திலே மிகப்பெரிய அலுவலக கட்டிடம்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி உலகிலேயே மிகப்பெரிய அலுவலக கட்டிடமாக என்ன இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமெரிக்காவோட இராணுவ தலைமையகம் இருந்தது. இப்போ அது 2வது இடத்துக்கு தள்ளப்பட்டிருக்கு. ஸோ முதல் இடத்துல மிகப்பெரிய அலுவலக கட்டிடமாக சூரத் வைர சந்தை இருக்குது. மொத்தம் 67 லட்சம் சதுர அடி இதோட பரப்பு இருக்குது. 35 ஏக்கருக்கும் மேலே நிலப்பரப்பில் இதை கட்டியிருக்காங்க. இதில் 15 ஃப்ளோர் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த கடை மட்டும் ஒரு கடை 300 ஸ்கொயர் ஃபீட்டில் 1 லட்சம் ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் இருக்குன்னு. இதை 2015 அப்போதைய குஜராத் முதல்வர் ஆனந்தி பென் பட்டேல் இதுக்கான அடிக்கல் நாட்டினாங்க. இப்போ இதை ஓப்பன் பண்ணியிருக்காங்க 2023. கிட்டத்தட்ட 8 வருஷமாக இந்த ப்ராசஸ் நடந்துட்டு இருக்குங்க. இதில் எவ்வளோ கடை இருக்குன்னா, 4500க்கும் மேற்பட்ட வைர வர்த்தக அலுவலகங்கள் இதில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, இவ்வளோ பெரிய இது இருக்குது. இதுக்கு முன்னாடி இந்த வைர சந்தை எங்கே இருந்தது அப்படின்னா, மும்பையில் இருந்தது. இப்போ அது சூரத்துக்கு இடம் மாறி இருக்கு. தென் ஒன்று சொல்லியிருக்காங்க, இதுக்கு முன்னாடி சூரத்தை சன் சிட்டின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ சூரத்தை இனிமேல் வைர சிட்டி அப்படின்னு சொல்லுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் சமர்வான் பாதுகாப்பு சோதனை ஏவுகணை சோதனை வெற்றி பெற்றிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை யார் சொல்லியிருக்காங்கன்னா, இந்திய விமானப்படை தான் சொல்லியிருக்காங்க. உள்ளூரில் தயாரிப்போம் மேக் இன் இந்தியா ஸ்கீம் இருக்கு இல்லையா, தன்னிறைவு திட்டத்தின்படி உள்ளூர்லேயே இந்த பாதுகாப்பு தடவாளங்கள் மேக் பண்ணிட்டு இருக்கோம். அந்த விதத்தில் முழுக்க இந்தியாவில் தயாரான இந்த சமர்வான் சோதனை நேற்று வெற்றி பெற்றிருக்கு. இதோட வேகம் 2லேருந்து 2.5 மாக் அளவுக்கும் ரொம்ப வேகமாக இயங்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அச்சுறுத்தல் நிலையை பொறுத்து இரட்டை அமைப்புகளாக கூட இந்த ஏவுகணையில் அட் அ டைம் 2 ஏவுகணையை கூட ஏவுறதுக்கான 2 ஏவுதளங்கள் இதில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது எப்போ நடத்துனாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சமீபத்தில் சூரியலங்கா விமானப்படை தளம் இருக்குது. அந்த தளத்தில் அஸ்ட்ரா சக்தி 2023 அப்படின்னு ஒரு பயிற்சி நடந்தது. அதில் தான் இதை ஏவுகணையை நிகழ்த்தி வெற்றி பெற்றிருக்காங்க. தென் சென்னையில் இப்போ பருவகாலம் ஆரம்பித்து பயங்கரமான மழை, பெருவெள்ளம்லாம் முடிஞ்சுது. இதில் மிலியாய்டோசிஸ் அப்படிங்கிற ஒரு தொற்று ஏற்பட்டு இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ பருவகால நோய்கள்லாம் அதிகமாக வரதுலையே இந்த தொற்றோட நிலைமை கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதனால் பாதிக்கப்படுபவர்கள் எண்ணிக்கையும் ஜாஸ்தியாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. மழை காலத்தில் மண்ணிலிருந்து இந்த பாக்டீரியா தொற்று தோண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ஒரு பாக்டீரியா. இதோட இம்பேக்ட் இது விலங்குகளையும் தாக்கும், மனிதர்களையும் தாக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யூஸ்வலாக ஏதாவது காயம் பட்டதுன்னா இந்த மழை தண்ணீர் அதிலெல்லாம் நம்ம கால் வைக்கும்போது அது உள்ளே இருந்து டைரெக்டாக இது உடம்புக்குள்ளே போயிடும். உடம்பிலோட முக்கியமான உறுப்புகளை தாக்குவதற்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ ட்ரீட்மெண்ட்டை நெக்லிஜிபிள் பண்ணாமல் உடனே ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. காயங்களை அப்பப்போ சுத்தமாக சரி பண்ணி வச்சுருங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த பாக்டீரியா பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பர்கோல்டேரியா ஸ்கியூபோடு
ஸ்கியூடோமோய் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பாக்டீரியா வந்துட்டு விலங்குகளுக்கும் பாதிப்பு ஏற்படுத்தும், மனிதர்களுக்கும் பாதிப்பு ஏற்படுத்தும். இதை ட்ரீட் பண்ணாமல் விட்டோம்னா கல்லீரல், நுரையீரல், மண்ணீரல், அப்புறம் கிட்னி இந்த மாதிரி முக்கிய உறுப்புகள் வந்து செயலிழப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் உள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை வந்துட்டு இப்போ பருவகால நோயை அறிவிச்சிருக்காங்க. இதே போல் இப்போ கோவிட் வந்து கொஞ்சம் ஜாஸ்தி ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிற காரணத்தினால கர்ப்பிணிகள், வயதானவர்கள், ஆல்ரெடி ஏதாவது நோயால் பாதிக்கப்பட்டவங்க எல்லாருமே வந்துட்டு மாஸ்க் போட்டுக்கோங்க அப்படின்னும் அறிவுறுத்தல் செஞ்சுருக்காங்க. தென் சோஷியல் மீடியாவோட இம்பேக்ட் வந்து இப்போ ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. இதில் மென்டல் ஹெல்த்தை அது எவ்வாறு பாதிச்சிருக்கு அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. ஜெர்மனியில் ஒரு ஆய்வு நடத்தினாங்க. இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா 30 நிமிஷத்துக்கும் குறைவாக நீங்கள் சோஷியல் மீடியா யூஸ் பண்ணும்போது மென்டல் ஹெல்த், மனநிலை வந்து ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதிகமாக சோஷியல் மீடியா யூஸ் பண்ணுறதுனால சிதறல் வந்து அதிகமாக ஏற்படுது, டிஸ்ட்ராக்ஷன் அதிகமாக ஏற்படுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுபோக சோஷியல் மீடியாவோ இன்டர்நெட்டோ இல்லாத ஒரு சமயம், ஏதோ ஒரு காலத்தில் இல்லை அப்படிங்கும்போது அதிகமான மன உளைச்சல் மற்றும் பய உணர்வுக்கு அவங்க ஆட்கொள்ளப்படுறாங்க அப்படின்னு இந்த ஆய்வில் வந்திருக்கு. ஸோ லிமிட்டாக யூஸ் பண்ணுங்கள், கிட்டத்தட்ட 30 நிமிஷத்துக்கும் குறைவாகவே யூஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது போக இன்றைக்கி கரண்ட் அஃபேர்ஸில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யானைகள் வந்து அதிகமாக எந்த இதனால இறந்து போகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆர்டிக்கல் கொடுத்துருக்காங்க. அதில் வந்துட்டு நம்ம எல்லாருமே வந்து வாழ்விடம் யோசிப்போம், பட் மின்கசிவு, நம்ம மின்வேலி அமைக்கிறோம்ல, அதனால தான் அதிகமான யானைகள் வந்து இறந்து போயிருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு டேட்டா கிடச்சிருக்குங்க. தென் தமிழ்நாட்டோட சென்னையில் உள்ள வெள்ள நிவாரணம் பணி, அந்த பணியை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அதுக்காக 6000 ரூபாய் நேற்று கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. தென் தென் தமிழகத்தில் பயங்கரமான மழை, பெருவெள்ளம், அங்கேயும் பெருவெள்ளம், திருநெல்வேலி, தூத்துக்குடி, கன்னியாகுமரி, நாகர்கோவில் இந்த இடத்துலலாம் வந்துட்டு பயங்கரமான பெருவெள்ளம் இருக்குது. அங்குள்ள மக்கள் ரொம்ப சேஃபாக இருந்துக்கோங்க. அது போக வந்துட்டு ஆர்டிக்கல் கொடுத்துருக்காங்க, ஜாதி வெறி நீதி நெறி அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆர்டிக்கல் ஹிந்து தமிழில் கொடுத்துருக்காங்க. டைம் இருந்தால் ஒரு தடவை பார்த்துக்கோங்க. தேங்க்யூ.